அப்துல் கலாம் அவர்களை அவரோட பதவி முடியறதுக்கு முன்னாடி நான் டெல்லியில் மீட் பண்ணேன். நான் சொல்ல சயின்டிஸ்ட் சொல்றேன், நான் பைத்தியம் அப்படின்வாங்க. சாமியே சரணமையப்பா. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா ஸ்டார்டிங்கே சாமியே சரணமையப்பெல்லாம் ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழனை பார்த்து ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஒரு பூஜைக்கு தான் போயிட்டு வந்தேன். அது என்ன பூஜைனா, நம்ம வீரமணிகண்டன் அவர் பூஜைக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களை பேசி நான் மொக்க போட விரும்பல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போய் பாருங்கள். வீடியோ பார்த்து அவர் வந்து நிறைய சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பார். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, இல்லை கடவுள் இல்லை எல்லாமே சயின்ஸ்ன்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கருத்து பொருந்தும்னு நினைக்கிறேன். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த டாக்டர் அப்துல் கலாம் வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அப்துல் கலாம் மீட் பண்ணி பேசின டைமில் அப்துல் கலாம் ஒரு விளக்கம்லாம் சொன்னாராம். அந்த விளக்கம்லாம் இதில் சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பூஜை சூப்பராக கிராண்டாக போச்சு, வேறு லெவலில் போச்சு பூஜை. நல்லா இருந்தது. அதாவது வீடியோ வந்து நான் வந்து இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோ பார்த்துக்க முடியும் அப்பெல்லாம் முடிச்சிருக்க மாட்டேன். அந்த கடைசியாக பூஜை பாட்டு பாடி அதோடு அப்படியே நான் வீடியோ க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வந்து ஹாலில் வந்து கோவில் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்க. சபரிமலை அந்த ஐயப்பன் கோவில் செட் ஆஃப் மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது வீடு. ஆனால் கணபதியே சரணம், கணபதியே சரணம், கன்னி போல கணபதியே சரணம், கணேச மகராஜா இந்த இடத்துல சொன்னா கரெக்டா மார்னிங் வந்து நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை அவரோட பதவி முடியறதுக்கு முன்னாடி நான் டெல்லியில் மீட் பண்ணேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் உள்ள நுழைஞ்ச உடனே அவர் என்ன பார்ப்பாங்க, அதை மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. அவர் உட்காந்துருக்காரு, அவர் பிரசிடென்ட் சார். அப்போ பிரசிடென்ட் ஒரு வாரத்துக்கு முடிய போகுது. நம்ம சாதாரண அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சாதாரணம். நான் உள்ள நுழைகிறேன், அவர் சீட்டில் எழுந்து பெரியவங்க எழுந்து வந்து என்னை கை பிடிச்சி உள்ள கூட்டு போறாரு. அவசியமே இல்லை சார். உள்ள உட்காந்து வச்சு தேவாரம் தெரியுமா, திருவாசகம் தெரியுமா, குறை ஒன்று மொழி தெரியுமா, எல்லாம் பாடிட்டு சொன்னார். கடவுள் இருக்கான்றதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீ அதை எல்லா கச்சேரியும் சொல்லுவேன். ஐயா வா, இப்படி வந்துருக்க. கடவுள் இல்லை, கடவுள் இருக்கான் அப்படின்றது ஒரே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீ எல்லாத்தையும் சொல்லு. நான் சொன்னா சயின்டிஸ்ட் பைத்தியம் பாருங்க. யார் அவர் சொன்ன வார்த்தை சார். நான் சொல்ல சயின்டிஸ்ட் சொல்றேன், நான் பைத்தியம் அப்படின்வாங்க. நீ சொல்ற எல்லா கட்சியும் இல்லை, கண்டிப்பா சொல்றேன். என்ன விஷயம் தெரியுமா, ஒரு வீடு இருக்கு. இன்னைக்கெல்லாம் அமெரிக்காவில் எல்லாம் பெரிய டாக்டர்ஸ் தான் பெரிய எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவில் ஒரு வீடு இருக்கு. இப்போ எனக்கு அந்த நான் வந்து நியூயார்க்கில் இருக்கேன். எனக்கு வந்து ஹூஸ்டன்ல இதே மாதிரி ஒரு வீடு இருக்கும் அப்படின்னா அவன் கவலையே பண்றதில்லை. நீ ஹூஸ்டன்ல உங்களோட லேண்டை சொல்றாங்க,
லேண்ட் இது வந்து அப்துல் கலாம் சொல்கிறேன், நான் சொல்லுறேன். லேண்டை சொல்லிடுறான். இப்போ ஹூஸ்டனில் ஒரு இடத்துல நான் சொல்கிறேன், சார் இந்த 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு எனக்கு இங்கே இதே மாதிரி வீடு வேணும், இதே சீலிங் வேணும், இதே கிச்சன் வேணும், இதே மாதிரி வேணும். கவலையே பண்ணாத, இந்த வீடு ஒன்று உனக்கு. ஆமாம், இந்த வீட்டை அப்படியே தூக்கிடலாம். இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்க டெக்னாலஜி இப்போ தான் வந்துருக்கு. எது வந்துருக்கு? வீட்டை தூக்குறது, வீட்டை மாற்றுறதுக்கு வருது. ஆனால் அமெரிக்காவில் இருக்குது, நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த வீட்டை அப்படியே தூக்கி ஒரு பத்திரமா ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த லிஸ்டெல்லாம் உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல அந்த வீட்டை சொல்லிடலாம். இன்றைக்கி நடக்குது. நீங்கள் யாரை வேணால் கேட்டுப்பாங்க, வீட்டில் போட்டுப்பாங்க. நியூசிலாண்டில் அது மாதிரி தான், ஆஸ்திரேலியாவில் அது மாதிரி தான். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, நான் யோசிச்சேன்னா கடவுளுக்கும் இந்த ஃப்ளாட் கட்டுறதுக்கு ஏன் சம்பந்தம்னு யோசிச்சிருக்கேன். அடுத்து சொல்கிறேன், ஒரு மரம் இருக்குது, ஒரு மாமரத்தை வேரோடு பிடுங்கி இங்கேருந்து போகணும்னு வச்சிடலாம். அந்த மாமரத்தை வேரோட பிடிங்கி அடையாமல் வச்சிடலாம். ஆலமரத்தை பிடுங்கி அப்படியே கொண்டு போய் பழைய மரத்தில் வச்சிடலாம். அது வளர வச்சிடும், தண்ணி வித்தியாசம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ணி பாருங்க, அங்கே தாண்டா கடவுள் இருக்காங்க. இவர் என்ன சொல்ல போறாரு, நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டிருந்தேன். மரத்தை எடுத்து அங்கே வச்சுருவாங்க, வளர்ந்துருவாங்க. ஒரு பொருளை பிடிக்கிட்டு அந்த பொருளை மேலே வேற இடத்துல வைக்கணும், அதே இடத்துல வச்சு பாரு அப்படின்னா நம்ம மடையன் தானே, சரி வச்சுதான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் டெய்லியில் அவரோட பிரசிடென்ட் ஹவுஸ்லேயே நான் வச்சு பார்த்தேன். வைக்க முடியல சார், பொருளை பிடிக்கியாச்சுன்னா அவ்வளோதான், அது இப்படி வந்துடும். அதை ஒரு இடத்துல சொல்ல முடியாது. அதான் சொன்னாரு, இங்கே தான் நான் சொன்னால் தூணிலும் இருப்பான், திரும்பிலும் கடவுள் இருப்பான். எவ்வளோ பெரிய விஷயம் தான். அப்போ கடவுள் இருக்கா இல்லைன்றது வேற. ஆனால் கடவுள் இருக்கா, நமக்கு மேலே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு சார். அவ்வளோதான். நம்ம வந்து நீ 100 இன்ச்சு டிவி வச்சிருந்தாலும் சரி, நீ 1.5 லட்சம் ரூபாய் ஆப்பிள் ஃபோன் 16 ப்ரோவோ 17 ப்ரோவோ 18 ப்ரோவோ என்ன வச்சிருந்தாலும் சரி, உள்ள ஒரு குட்டி ஸ்கிரீன் வேணும் வைங்க, அந்த 1.5 லட்சம் ரூபாய் பொம்மை தானே. உங்கள் பையன் வீடியோக்கெல்லாம் வர முடியாது, நம்ம பேச முடியாது. அந்த மாதிரி இந்த பக்தின்றது சின்ன சிம்மு மாதிரி, படம் ரொம்ப பெருசு. இந்த சின்ன சிம்மை உள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் ஃபோன் நல்லா ஒர்க் பண்ணலாம். அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், பக்தி நல்லா இருந்தது. இத்தனை பேர் வாழ்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க, யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்க 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 பல்லாண்டு என்று வாழ்க்கை. சரணம் பிடித்தால் மரணம் இல்லை, சாஸ்தாராமம் அன்பில் இல்லை. சுவாமியே சரணமையப்பா.
ஐயப்பா